ஹாய் ஆல் ஆஸ் பண்ணோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 24 பேலன்ஸ் ஒரு 6 days இருக்குது இந்த 30 days அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டே காட்டுறேன். இதே நானாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு 4 to 5 kgs வெயிட் லாஸ் பண்ணியிருப்பேன் இந்த 30 days. பட் அருண் ரொம்ப கம்மியாக தான் வெயிட் லாஸ் ஆகியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இல்லை. நானாக இருந்தால் நல்லா கண்ட்ரோலாக இருந்து வெயிட் லாஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். இவங்கள வச்சு வெயிட் லாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்படியோ ஓரளவுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது டயட் ஐடியா தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், அதையுமே நம்ம டைப் பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு திணை பொங்கல் செஞ்சுட்டேன். ஆனால் அதுக்கு சட்னி செய்கிறத விட சாம்பார் செஞ்சால் லஞ்ச் டின்னர்னு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சாம்பாரில் போட வெஜிடபிள் எதுவும் இல்லை. அருண் போய் கீழே பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு சாம்பார் செஞ்சாச்சு. அது கூட திணை பொங்கல் ஒரு பாதி கொய்யாக்காய் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. லஞ்சுக்கு அதே பீர்க்கங்காய் சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், ஒரு பாயில்டு எக் வச்சு லஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு ஒரு எக் சப்பாத்தி, ஒரு நார்மல் சப்பாத்தி, அது கூட லஞ்சுக்கு செஞ்சிருந்தால் அதே பீர்க்கங்காய் சாம்பார் பொரியல் கொஞ்சமாக குக்கும்பர் வச்சு டின்னர் முடிச்சாச்சு. மேக்ஸிமம் வந்து டயட்டுக்குன்னு செப்பரேட்டாக எதுவும் ஃபுட் செய்ய மாட்டேன். வீட்டில் சமைக்கிற சாப்பாடே கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக டயட் ஃபுட்டாக எடுத்துப்பேன். ஸோ அதுதான்.